எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே விசேஷமான ஒரு இடத்த பத்தி. உலகத்திலே ரொம்ப தனித்துவமான ஒரு ஆழமான புராண கதையை உள்ள அடக்கி வச்சிருக்கிற ஒரு கோயிலோட மர்மத்தை தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஆமாங்க, இந்த கேள்விதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. எப்போதுமே யோக நிலையிலயோ இல்லனா ருத்ர தாண்டவம் ஆடுற நிலையிலயும் பார்க்கற ஒரு மகாசக்தி எதுக்காக படுத்து ஓய்வெடுக்கணும்? இதுக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான கதை இருக்கு. வாங்க அத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இந்த கோயில் ஏன் இவ்வளவு முக்கியம்னு இந்த ஒரு விஷயமே சொல்லிரும். சிவபெருமான் அன்னை பார்வதியோட மடியில தலைய வச்சு ரொம்ப அமைதியா ஓய்வெடுக்கிற இந்த காட்சி, அப்பா, உலகத்துல வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாத ஒரு தெய்வீகமான கோலம் இது. அதனாலதான் இந்த இடம் ரொம்பவே ஸ்பெஷல். சரி, சிவபெருமானோட இந்த அபூர்வமான கோலத்துக்கு காரணம் என்ன? அதுக்கு நாம ஒரு பெரிய பிரபஞ்ச நிகழ்வுக்குள்ள போகணும். வாங்க, அந்த தியாகம், தைரியம் அப்புறம் தெய்வீக அன்பு நிறைஞ்ச கதைக்குள்ள நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். எல்லாமே தொடங்குனது இந்த பார்க்கடல் கடையற நிகழ்வுல தான். அமிர்தம் வேணும்னு தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடையறாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த அமிர்தம் வரல. அதுக்கு பதிலா 3 லோகத்தையும் ஒரு நொடியில அழிக்கக்கூடிய கொடூரமான ஹலாஹல விஷம் பொங்கி வருது. அப்பதான் உலகத்தையே காப்பாத்தணும்னு ஒரு முடிவோட சிவபெருமான் அந்த விஷம் முழுவதையும் தானே குடிக்கிறார். சரியான நேரம். சிவனோட இந்த தியாகத்தை பார்த்த அதிர்ச்சியான அன்னை பார்வதி ஒரு நொடியும் தாமதிக்காம ஓடி போய் சிவனோட கழுத்தை இறுக்கமா பிடிக்கிறாங்க. எதுக்குன்னா அந்த கொடிய விஷம் உடம்புக்குள்ள இறங்கிடக்கூடாதுன்னு. அதனால அந்த விஷம் கழுத்திலேயே தங்கிடுச்சு. சிவனோட கழுத்து நீல நிறமா மாறிடுச்சு. அன்னைக்குதான் அவருக்கு நீலகண்டன் அப்படிங்கிற பேரும் வந்துச்சு. இது எவ்வளோ பெரிய தெய்வீக அன்பு பாத்தீங்களா? நம்ம ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா? அதுக்கான பதில் இந்த ஊரோட பேர்லயே ஒளிஞ்சிருக்கு. விஷத்தை குடிச்சதால வந்த சின்ன மயக்கத்தோட, அதாவது சுருட்ட, சிவன் ஓய்வெடுக்க படுத்த இடம், அதாவது பள்ளி, இது ரெண்டும் சேர்ந்துதான் சுருட்ட பள்ளின்னு ஆச்சு. பாருங்க, அந்த இடத்தோட பேர்லயே முழு கதையும் இருக்கு. ஓகே, ஒரு பெரிய பிரபஞ்ச நெருக்கடி இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா அந்த நிகழ்வுல இருந்து எப்படி ஒரு முக்கியமான ஆன்மீக வழிபாடு உருவாச்சுன்னு இப்ப நாம பார்க்கலாம். இது வெறும் கதை இல்ல, ஒரு வழிபாட்டோட ஆரம்பம். உலகத்தோட முதல் பிரதோஷ பூஜை நடந்தது இங்கதான் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. விஷத்தோட தாக்கத்திலிருந்து மீண்டு வந்த சிவன் நந்தியோட 2 கொம்புகளுக்கு நடுவுல ஆனந்த தாண்டவம் ஆடினாராம். அந்த புனிதமான நேரம்தான் பிரதோஷ காலம். அதனாலதான் இன்னைக்கும் சிவனை வழிபடுறதுக்கு பிரதோஷ நேரம் தான் ரொம்ப ரொம்ப உகந்ததுன்னு சொல்றோம். பிரதோஷ நேரத்துல செய்யற ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒரு தனி பலன் இருக்கு. உதாரணத்துக்கு இங்க பாருங்க, பால்ல அபிஷேகம் செஞ்சா நீண்ட ஆயுள் கிடைக்கும். தயிர் அபிஷேகம் நல்ல குழந்தைகளை கொடுக்கும். பஞ்சாமிர்தம் செல்வம் பெருகச் செய்யும். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விசேஷ பலன் இருக்கு. அடுத்ததா இந்த கோயிலோட இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை பத்தி பார்க்கலாம். அதாவது, இங்க தெய்வங்கள் எல்லாரும் தங்களோட துணைவியாரோட சேர்ந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த கோயிலோட மிகப்பெரிய தனிச்சிறப்பே இதுதான் சொல்லலாம். பள்ளிகுண்டேஸ்வரர்ல இருந்து குபேரன் வரைக்கும் எல்லா தெய்வங்களும் இங்க ஜோடி ஜோடியா காட்சி தராங்க. இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வழக்கமா தனித்து ஒரு துறவி மாதிரி இருக்கிற தட்சிணாமூர்த்தி பகவான் இங்க தன் துணைவி தாராவோட அருள்பாலிக்கிறார். இது வேற எந்த கோயில்லையும் பார்க்க முடியாத ஒரு அபூர்வமான காட்சி. இது மட்டும் இல்ல, இந்த கோயிலுக்கு இன்னொரு பெரிய வரலாற்று தொடர்பும் இருக்கு. மாபெரும் இதிகாசமான ராமாயணத்தை எழுதுறதுக்கு முன்னாடி வால்மீகி முனிவர் இங்க வந்து சிவனை வழிபட்டதா வரலாறு சொல்லுது. அதனாலதான் இங்க இருக்கிற மூலவருக்கு வால்மீகீஸ்வரர்னு பேர். சரி, இவ்ளோ சிறப்புகள் இருக்கிற இந்த அற்புதமான கோயிலுக்கு போகணும்னு உங்களுக்கு தோணுதா? அப்போ இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். வாங்க பார்க்கலாம். கோயிலுக்கு போக பிளான் பண்றீங்கன்னா இந்த நேரத்தை நோட் பண்ணிக்கோங்க. தினமும் காலையில 6 மணிலிருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 4 மணிலிருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். சுருட்டப்பள்ளிக்கு வர்றது ரொம்பவே சுலபம். சென்னையில இருந்து ஒரு 56 கிலோமீட்டர் தூரம் தான். திருப்பதி போற வழியில இருக்கு. பக்கத்துல திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு. ஏர்போர்ட் வேணும்னா சென்னை அல்லது திருப்பதி ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கு. யோசிச்சு பாருங்க, உலகத்தையே அழிக்க வந்த ஒரு நெருக்கடிய உலகத்தையே காக்கிற ஒரு நிகழ்வா மாத்தின கதை இது. அந்த இறைவன் கூட களைப்படைஞ்சு ஓய்வு எடுக்கிறாரு. அப்போ இது நமக்கு என்ன சொல்லுது? ஓய்வுங்கிறது ஒரு பலவீனம் இல்ல, அது ஒரு புது தொடக்கத்துக்கான தயாரிப்பு. இந்த தெய்வீக ஓய்வின் கதையை நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற போராட்டங்களுக்கு நடுவுல ஓய்வோட முக்கியத்துவத்தை பத்தி நமக்கு என்ன கத்துக் கொடுக்குதுன்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க.